ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ரிச் 1 பாட் சோயா சங்க் புலாவ். இது குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு தடவை வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்ததாக இது கூட சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். இது 1 கப் அளவு எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இது கூட ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து அது 3-4 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதே கிளாஸால் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சோயா சங்க்ஸ் புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு நல்லா கம்மன்னு வாசனையோட சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த புலாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணலாம். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 1 பாட் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் புலாவ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.